இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர்கிட்ட வந்து எப்படி நம்ம இன்புட் வாங்குறது. இப்போ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளாக தான் வந்து இன்புட் கொடுத்த மார்க் வந்து 34 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யூசர்கிட்ட வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வாங்குகிற வேல்யூ எங்கே ஸ்டோர் பண்ணுறது, அதுக்கு ஒரு வேரியபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம், சரி வேல்யூ print வேல்யூ நம்ம ரன் பண்ணலாம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 3 இது வந்து இன்புட் கேட்குது. ஆனால் ஏன் எப்படி கேட்குதுன்னு உங்களுக்கு சரியாக தெரியல. ஸோ இப்போ நமக்கு அதனால் இங்கே நம்ம கொஞ்சம் கொடுப்போம் வேல்யூ ஒரு கொடுப்போமே என்ட்ர வேல்யூன்ட்டு. இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ட்ர வேல்யூ அப்படின்னு கேட்குறப்ப. ஆனால் நீங்கள் இங்கே ஒன்று கவனித்து பார்த்தா புரியும் என்ன அப்படின்னா இதோட டைப் என்ன அப்படின்ட்டு. நமக்கு வந்து ஸ்ட்ரிங்கில் தான் வரும். கொஞ்சம் இப்படி மாற்றி போகலாம். ஸோ 32 நான் போடுறேன். நான் வந்து இன்ட்டு தான் கொடுத்தேன். ஆனால் எனக்கு இங்கே வந்து ஸ்ட்ரிங் வந்திருக்கேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம வந்து இந்த இன்புட்டில் எந்த வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு வந்து ஸ்ட்ரிங்காக தான் வந்து வரும். இதை நீங்கள் இப்படி வாங்கி டிஸ்பிளே பண்ணுறப்ப பிரச்சனை இல்லை. இதே 2 வேல்யூ யூசர்கிட்ட வாங்கி அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். வேல்யூ 1 வாங்கிட்டோம். ஸோ இப்போ நான் இந்த 2 வாங்குகிறேன். 34 56 கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? 34 56 சேர்த்தாப்புல தான் வரும். ஸோ இங்கே வந்து எரர் 2 கொடுத்தா நமக்கு வந்து எரர் ஆயிடுச்சு. இது நமக்கு பிரச்சனை இல்லை. இதை நம்ம கமெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஏன் இப்படி வருதுன்னா இது ஸ்ட்ரிங்கு. எனக்கு வந்து இங்கே வந்து ஸ்ட்ரிங்காக வர வேண்டாம். எனக்கு வர்றது வந்து நம்ம இன்ட்டாக தான் கொடுக்க போகிறோம். எனக்கு இன்ட்டாக வரணும் அப்படின்ற பட்சத்தில் நான் இன்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் கரெக்டாக வேலை செய்யும். 34 + 6 40 சொல்லி நம்ம கரெக்டாக வரும். ஆனால் நான் இன்ட்டு நீங்கள் போட்டதுக்கப்புறம் நான் டேட்டா டைப்பை மாற்றி கொடுக்கக்கூடாது. இப்போ திரும்பி நாங்கள் வந்து ரன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே நான் ஹாய்ன்னு கொடுத்தா எனக்கு எரர் வந்துடும். இல்லைன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து ஒரு ஃப்ளோட்டாக கொடுத்தா எனக்கு எரர் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இங்கே இன்ட்டாக எனக்கு வேணும் ஃப்ளோட்டாக வேணும்னு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா டைப்பில் மட்டும்தான் என்ட்ரு பண்ணணும்.